அளவு ஜாக்கெட் இல்லாம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணணும்னா பொதுவா எல்லாரும் நிறைய அளவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது மார்பு சுற்றளவு, ஷோல்டர், ஆம்கோல், கழுத்தகலம் இதெல்லாம் அளக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எடுக்காமையே ஒரே ஒரு அளவை மட்டும் எடுக்கலாம். அதாவது நடு மார்பு சுற்றளவை எடுத்துக்கிடலாம். பின்பக்கம் தேவைப்பட்ட முதுகு உயரத்தை எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு மற்ற அளவுகளாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கழுத்து உயரம்லாம் கஸ்டமர் விருப்பப்படி அது எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஷோல்டர், இந்த ஆம்கோல், கழுத்தகலை இதை எடுக்காமையே அந்த செஸ்ட் அளவு ஒன்று மட்டும், நடுமார்பு சுற்றளவு மட்டும் வச்சு மற்ற அளவுகளை கண்டுபிடிக்கிறத நான் என்னோட சேனலில் ஃபார்முலா யூஸ் பண்ணி தெளிவான கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் வாட்ச் மை சேனல். Like, share and subscribe my channel. Thank you for all. அளவு ஜாக்கெட் இல்லாம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணணும்னா பொதுவா எல்லாரும் நிறைய அளவு எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது மார்பு சுற்றளவு, ஷோல்டர், ஆம்கோல், கழுத்தகலம் இதெல்லாம் அளக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எடுக்காமையே ஒரே ஒரு அளவை மட்டும் எடுக்கலாம். அதாவது நடு மார்பு சுற்றளவை எடுத்துக்கிடலாம். பின்பக்கம் தேவைப்பட்ட முதுகு உயரத்தை எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு மற்ற அளவுகளாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கழுத்து உயரம்லாம் கஸ்டமர் விருப்பப்படி அது எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஷோல்டர், இந்த ஆம்கோல், கழுத்தகலை இதை எடுக்காமையே அந்த செஸ்ட் அளவு ஒன்று மட்டும், நடுமார்பு சுற்றளவு மட்டும் வச்சு மற்ற அளவுகளை கண்டுபிடிக்கிறத நான் என்னோட சேனலில் ஃபார்முலா யூஸ் பண்ணி தெளிவான கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் வாட்ச் மை சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் ஆல்.